ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சால்மன் ஃபிஷ் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு கேண்ட் சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன். காஸ்கோலேருந்து வாங்குறது இது. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வயல் சொக்கை சால்மன், இன்னொன்று முன்னாடி பார்த்தது பிங்க் சால்மன். இன்றைக்கி நான் வயல் பிங்க் சால்மன் யூஸ் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு இட்ஸ் வெரி குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். சின்ஸ் கேண்டுன்றனால உங்களுக்கு ஆல்ரெடி இட்ஸ் குக்ட். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணுங்கள். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5-6 பல் பூண்டு உரித்து அது நல்லா பொடியாக அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா கொஞ்சம் நல்லா பொடியாக இருந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். பட் நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ண போகிறதில்ல. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நல்லா திருப்பியும் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஆக்சுவலி பச்சை மிளகாக்கு பதில் இன்றைக்கி நான் பெப்பர் போட்டு நல்ல பெப்பர் பொடி போட்டு இதை நான் பண்ண போகிறேன். இப்போ இந்த கேன் ஓப்பன் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த ஃபிஷ்ஷை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போதே நீங்கள் நல்லா அதை மசிச்சு விட்டுறலாம். உடன் ஸ்பூன் வச்சு 2 கேன் நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். நான் 1 டீஸ்பூன். கொஞ்சம் மஞ்சள் பொடி இதுக்கு கூட தேவை. அண்ட் இப்போ பெப்பர் பொடி ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நான் அதில் பசங்களுக்கு கொடுக்குறனால இப்போ நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா போட்டு பண்ணுறீங்கன்னா பசங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். நான் இப்போது அதே மாதிரி நல்லா உடச்சி விட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா கரண்டி வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கிட்டே நம்ம இதே மாதிரி அதை கிண்டி கொடுத்துட்டே இருந்தால் ட்ரை ஆகிட்டே வரும். இது பாருங்கள், தண்ணி எதுவும் இல்லாமல் ட்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ இதில் நான் கொஞ்சம் ஸ்பினாச் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ஸ்மெல்லும். இன்றைக்கி என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லை, அதனால் நான் இந்த ஸ்பினாச்சை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தால் ட்ரை ஆகிட்டே வரும். பாருங்கள், கீரைலாம் நல்லா வதங்கி இப்போது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணுறேன். இதையும் நம்ம கொஞ்சம் அப்படியே கிண்டி கொடுத்துட்டு நல்லா ட்ரை ஆற வரைக்கும் கட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம நிறுத்திடலாம். பட் எங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பிடிக்கும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கி விடுறேன். அதே மாதிரி பாருங்கள், அது கொஞ்சம் கட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அது பொலன்னு வரும். நல்லா பாருங்கள். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் நிறுத்திட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் காரக்குழம்போடு இந்த மீன் புட்டு வச்சு சாப்பிட போகிறோம். என்ன மாதிரியான காரக்குழம்போடையும் இது செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் ரைஸ் காரக்குழம்போடு இந்த சால்மன் ஃபிஷ் புட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.